லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். That's all, Your Honor. ஈஸ்வரி, நீ சாட்சிய குறுக்கு விசாரணை பண்ணலாம். சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சுதான் இவரை அரெஸ்ட் பண்ணதா சொல்றீங்க இல்லையா? ஆமா. சோ 3 நாள் இவர் குற்றத்தை பண்ணிட்டு தலைமறைவா இருந்ததா சொல்றீங்க. ஆமா மேடம். அவரை எங்கெல்லாம் தேடினீங்க? எல்லா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஹோட்டல்னு வழக்கமா அக்யூஸ்ட் எங்கெல்லாம் தேடுவோமோ அங்கெல்லாம் தேடணும் மேடம். மார்க்கண்டையனோட வீட்ல போய் அவரை தேடினீங்களா? அது எப்படி மேடம் வீட்ல விசாரிக்காம இருக்க முடியுமா? அவர் வீட்டுக்கு நீங்க போய் விசாரிச்சீங்களா? நான் போல, கான்ஸ்டபிள் போனாரு. ஆனா அவர் அங்க இல்ல. ஒரு கான்ஸ்டபிளை மப்டில அங்க போட்டு வச்சிருந்தோம். அவர் வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியுமா? பாசமா தட்டி கொடுத்து அரவணைப்பா பேசுற மாதிரி பேசி பணத்தை வாங்கி கொடுக்க நான் கேரண்டின்னு சொல்லி அவரை பிக்னிக் கூட்டிட்டு போற மாதிரி உங்க ஜீப்ல ஏத்தி நீங்க ரிமைண்ட் பண்ணிருக்கீங்க. அவரு தப்பிச்சதும் நீங்க தனிப்பட அமைச்சு தீர விசாரிச்சு பொறி வச்சு புடிச்சதெல்லாம் நடக்கவே இல்லை. என்ன சார், அப்படியே மறு ஒளிபரப்பு பார்த்த மாதிரி இருக்கா? நோ நோ நோ, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. 10:30 மணிக்கு ஏக்நாத் எக்ஸ்பிரஸ்ல 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல இவர் உட்கார்ந்திருந்தாரு. சார் இல்ல சார். எங்களை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சு தப்பிக்க பார்த்தாரு. நாங்க தான் இவர் விரட்டி பிடிச்சோம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இதுல சென்ட்ரல் ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. 25ஆம் தேதி ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இவங்க யாருமே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகல. சென்ட்ரலுக்கு வரதுக்கு முன்னாடியே வழியிலேயே நின்னு போனதுனால அந்த ட்ரெயின் அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அடுத்ததா ஆக்சிடென்ட் ஆன அன்னையில இருந்து மார்க்கண்டேயன் 3 நாளும் ஓனர் வீட்டுக்கு வரதும் போறதுமா இருந்திருக்காரு. சொல்ல போனா
பகல்ல பெரும்பான்மையான நேரத்துல அங்கதான் இருந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரும் 3 தடவை அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அது எல்லாமே எதிர் வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. அதுக்கான ஆதாரம் இதோ. சாட்சி தான் செட்டப்னா இதுவுமா? போங்க போங்க. யுவர் ஆனர், இந்த கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு சன்மானம் எதுவும் இல்லையா? D3 இன்ஸ்பெக்டரை 6 மாதம் பணியிடை நீக்கம் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். சாட்சிகளை விசாரித்த வரையில் இது முழுக்க முழுக்க புனையப்பட்ட வழக்கு என்பது நிரூபணமாகியுள்ளது. சாரி யுவர் ஆனர், முடிஞ்சு போன ஒரு வழக்கை இவங்க மறுபடியும் விசாரணைக்கு எடுத்திருக்கிறத பார்க்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஏதோ மறைமுக ஆதாயம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. எதிர்க்கட்சி வக்கீல் சரியாக சொல்லியிருக்கிறார் யுவர் ஆனர். இன்னும் இதுல ஒரு ஆதாரம் இருக்கு. எப்பவுமே கோர்ட்ல பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும். ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதுன்னு பொதுவா ஒரு பேச்சு இருக்கு. கோர்ட்டுக்கு வரவங்க எவ்வளவு எளிய மக்களா இருந்தாலும் இங்க வாய்மையே வெல்லுங்கிற வாசகத்தை உணர்ந்துதான் நான் இந்த கேஸை எடுத்திருக்கேன். சோ இதுக்கான ஆதாரம் இது மட்டும்தான். குருவே சரணம். சீனியர் நம்ம 2 பேரையும் பேசுறதுக்கு வர சொல்லிருக்காரு. அவங்க நமக்கு எதிரா வாதாடுறவங்களாச்சே, அவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் தயங்குறீங்க? என்ன சொல்றாங்கன்னு தான் கேப்போமே. எதுக்காக நம்மள வர சொல்லிருக்காங்க? வேற என்ன, கேஸ் நம்ம பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவங்க இப்ப தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதான் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, வாங்க. ஈஸ்வரி வாமா, உட்கார். உட்காருமா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். அட உட்காருமா. நீ என்ன இப்ப ஜூனியரா? ராஜேந்திரனோட சாட்சியை உடைச்சு ஓட விடுறியே. இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய தில்லான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. உட்காருமா. நீங்களும் உட்காருங்க. நீங்க முதல்ல வந்து என்கிட்ட சொல்லும் போதே நான் உங்களுக்காக தான் வாதாடணும்னு நினைச்சேன். அப்புறம் சங்கர்லிங்க வந்து என் பொண்ணு ஃபாரின் போனோம், அவ ஒரு தப்பும் பண்ணலன்னு கண்ணீர் விட்டு அழுதாரு. அதை கேட்கும்போது அவர் சொன்னது சரிதான் தோணுச்சு. எனக்கு எப்பவுமே உண்மைதான் முக்கியம். இப்பதான் அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. ஆக்சிடென்ட் பண்ணது அவர் பொண்ணு தான். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட குற்றத்தை ஒத்துக்க சொன்னது உண்மைதான். அதுக்காக கேஸ் தரேன்னு சொன்னது உண்மைதான்னு இப்பதான் சொல்லிட்டு போறாரு. உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு தெரியுமா? அப்படி இருக்கும்போது
இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது பொறுப்பும் மனசாட்சி இருக்க வேணாமா? உங்க ஹஸ்பண்ட் பேசினபடி சொன்ன சொல் மாறாம செஞ்சாரு. இந்த ஆள் என்ன பண்ணிருக்கணும்? நியாயப்படி பேசின பணத்தை கொடுத்துருக்கணும்ல. ஆனா கொடுக்கல. இந்த உண்மையெல்லாம் இப்பதான் என்கிட்ட வந்து சொல்றான். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உனக்கு தான் தெரியுமே ஈஸ்வரி, என்கிட்ட பொய் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு. உங்க ஹஸ்பண்ட் திட்டம் போட்டு ஏமாத்தப்பட்டிருக்குத என்னால தாங்கவே முடியல. இப்பவே அந்த ஆளை கூப்பிட்டு என்ன பேசினியோ அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். உங்க ஹஸ்பண்டுக்கு தர்றதா சொன்ன 30 லட்ச ரூபா பணம் இதுல இருக்கு. இத வாங்கிட்டு நீங்க கேஸை வாபஸ் வாங்கிருங்க. புரியுதுமா? அன்னைக்கே சொன்ன மாதிரி கொடுத்திருந்தா வாங்கிட்டு போயிருந்திருப்பீங்க. அந்த ஆளு நிறைய தப்பு பண்ணிட்டான். அதான் நீங்க வாங்க தயங்குறீங்க இல்லையா? சரி, வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, எதுனாலும் பண்ணிடுவோம். எனக்கு என் புருஷன் வேணும். ஈஸ்வரி, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இந்த வயசுல அந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏற்கனவே பண பிரச்சனைக்காக தான் இந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா ஆள் மாறாட்டம் பண்ணதே பெரிய தப்பு. அதுக்கு உண்டான வேலை தான் இது. என்ன ஒண்ணு, ஒரு 7-8 மாசம் உள்ள போட்டுருவாங்க. நாம 30 நாளைக்குள்ள அவரை ஜாமீன்ல வெளியே எடுத்துருவோம். அப்புறம் இந்த கேஸை நாமளே எடுத்து நடத்திடலாம். என்ன பெரிய கேஸ், சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் தானே, பார்த்துக்கலாம். இங்க பாருமா, அவரை வெளியெடுக்கிறது நம்ம பொறுப்பு. பணத்தை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லுமா. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவு தட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தட்டிடுச்சு. இந்த 30 லட்ச ரூபா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நினைச்சு வாங்கிக்க சொல்லுமா. இங்க பாருங்க, இந்த பணத்தை விட உண்மைக்கு ரொம்பவே மதிப்பு அதிகம். எனக்கு இந்த பணம் வேண்டாம். அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியாம 2 பேர் நின்றுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் உங்க புருஷன் ஜெயில இருந்தா குறைஞ்சா போயிட போறீங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய பணத்தை யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க புருஷன் ஒவ்வொரு நாளும் ஜெயில இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு கணக்கு போட்டு பாருங்க. அவர் எதுக்கு சார் முதல்ல ஜெயில இருக்கணும்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஒரு நிமிஷம் கூட ஜெயில இருக்க கூடாது. ஏமா, நான் சொல்றத கொஞ்சம். நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? இதே 30 லட்சம் ரூபாயை நான் உங்களுக்கு தரேன். ஏன் புருஷனுக்கு பதிலா நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா? ஹலோ, யாருகிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? 30 லட்சம் என்ன 30 கோடி கொடுத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஈஸ்வரி, கொஞ்சம் கூட சொல்றது புரியாம எப்படி பேசிட்டு போகுது பாரு. நீ கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. பணத்தை விட உண்மையையும் உறவுகளையும் பெருசா நினைக்கிற மனுஷங்க இன்னும் இருந்துட்டு தான் சார் இருக்காங்க. அவங்கள நாம விலை கொடுத்து வாங்க முடியாது. இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு,
அதையும் பேசி முடிச்சிடலாம். இங்க பாருங்க சார், இப்ப சொன்னனே உண்மையையும் உறவுகளையும் பெருசா நினைக்கிற மனுஷங்கன்னு. அதுக்கு ஒரு உதாரணம் அந்த அம்மா, இன்னொன்னு நான். நீங்க எப்பவுமே நியாயத்தோட பக்கம் நிக்கிறதால தான் நான் உங்க கூட இருந்தேன். இப்ப நீங்க நிக்கிற பக்கம் சரியில்லை சார். அதனால உங்களுக்கு இந்த கேஸும் நிக்காது. சொல்ல போனா நான் பேசணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா பேசிட்டு போயிட்டாங்க. நான் வரேன் சார். ஈஸ்வரி, ஏமா என்னம்மா? அசால்ட்டா அந்த 30 லட்சத்தை தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. அது நியாயமா பார்த்தா நம்ம பணம் இல்லம்மா. ஆனா உங்க இடத்துல இருக்கிற எல்லாருமே அப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாதே. பணம் என்னெல்லாம் செய்யுங்கிறத நான் பார்த்திருக்கேம்மா. இந்த பணத்துக்காகத்தான் இன்னைக்கு என் குடும்பம் நாலா பிரிஞ்சு கிடக்கு. என் பிள்ளைங்க எங்க 2 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எனக்கு என் புருஷனை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் முக்கியம் இல்லம்மா. இது போதுமா. இங்க நியாயமும் தர்மமும் அழியாம இருக்குன்னா உங்கள மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான். எங்க கிட்ட இப்ப இருக்கிறதே அது ஒண்ணுதாம்மா. அதையும் விட்டுட்டு வேற என்ன பண்றது? சரி, வாங்க போலாம். போங்க. உங்களை அனுப்புனவங்க கிட்ட போய் சொல்லுங்க, கோர்ட்டுக்கு உள்ள மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு வெளியவும் ஈஸ்வரிய ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. போங்கடா. நீங்க உட்காருங்க. குருவே சரணம். நான் என்ன உங்களை மாதிரி வெறும் வாய் சண்டை மட்டும்தான் போடுவேன்னு நினைச்சீங்களா? என்னோட ஊரு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற விக்ரமாசிங்கபுரம். எங்க ஊர்ல ஒரு பைய துணிஞ்சு பொண்ணு கட்ட மாட்டான். நான் இந்த வாயால பேசுறத ரொம்ப குறைச்சுக்கிட்டேன். முதல்ல வீச்சு, அப்புறம்தான் பேச்சு. நீங்க ஒரு சீனியருங்கிறதுனாலதான் உங்ககிட்ட பணிவா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன 2 தட்டு தட்டலான்னு நேத்து ஒரு 4 பேரை அனுப்பி விட்டீங்களே, அவங்களையாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களா பார்த்து அனுப்பக்கூடாது? அவனுங்க தோரணைய பார்த்து பெரிய ஃபைட்டர்னு நினைச்சு அனுப்பிட்டீங்க போல இருக்கு. நல்லபடியா மரியாதை செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். இந்த கேஸ் முடிஞ்சது. இன்னைக்கு தீர்ப்பு. குருவே சரணம்.
ஆரம்பிங்க. யுவர் ஆனர், மார்க்கண்டேயன் கேஸ் மொத்தமாகவே ஜோடிக்கப்பட்டதென்று தெரிகிறது. அவரை தயவு செய்து உடனடியாக விடுதலை செய்யுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இது சம்பந்தமா நான் ஒரு சாட்சியை விசாரிக்க விரும்புகிறேன். எல்லாம் முடிஞ்சு போன நிலையில இதென்ன புதுசா ஒரு சாட்சியை கொண்டு வரீங்க? இது சம்பந்தமா இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் இதை ஏற்கனவே சொன்னதுதான். நீங்கள் தான் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டீங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சு. யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர்.